ஹலோ மைக் டெஸ்டிங் பேசுங்க. பேசுங்க. நான் பேசுறதா? யார்கிட்ட பேசுறது? இதெல்லாம் யார்கிட்ட ரொம்ப கேவலமா இருக்கு. அம்மா அங்கேயா காமிக்க போறோம்? இங்கே தானே காமிக்க போறோம். ஓ இப்படி எடுக்க போறோம்மா செல்ஃபில. வெல்கம் டு நைட்ரோஜனி. நைட்ரோஜனி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்றதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ணன் பீனட் பட்டர் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஆடியோக்கு நல்லா கேக்குதான்னு பாருடா. பீனட் பட்டர் தான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கா? கேவலமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சூப்பரா இருக்கு. பீனட் பட்டர் ரொம்ப பிடிக்கும். அவரு வந்து சாலட் செஞ்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு சேலட் வேணுமா? இந்த சேலட் சூப்பரா இருக்குங்க. ஹை புரோட்டீன் கேலரி, அதனால உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் டிப்ஸ் அவரே செஞ்சு கொடுப்பாரு. ஹோம் டெலிவரி, ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவாரு. யாரு நீ செஞ்சு கொடுப்புங்கிற வேறு. அங்க வந்து முட்டை அதுக்கு என்ன சொல்லுங்க, வெந்துட்டு இருக்கா காஞ்சிட்டு இருக்கா? வெந்துட்டு இருக்க காஞ்சிட்டு இருக்கா? டி வெந்துட்டு இருக்கு. இந்த ஊருக்காரதா இல்ல ஃபாரின் காரனோட? எல்லாரும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனா குக் ஆயிட்டு சொன்னா முடிஞ்சு குக் ஆயிட்டு இருக்கு. நான் தமிழ்லயே அப்படியே சொல்லலாம்னு நினைச்சேன். தூய தமிழ். ஆமா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சோ 4 eggs குக் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து டொமேட்டோல இப்போ கட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. பீனட் பட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுமா. பீனட் பட்டர் க்ளோஸ் பண்ணிடலாம். முடிஞ்சு. உங்களுக்கு பீனட் பட்டர் போதும் போதும் போதும். பீனட் பட்டர் ரொம்ப நல்லது கைஸ், சாப்பிடுங்க. ஆமா. எவ்வளவு புரோட்டீன் இருக்கு? எனக்கே மறந்துருச்சு. 7 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூன்ல 7 கிராம்ஸ் நினைக்கிறேன். கேலரிஸ் எவ்வளவு? கேலரிஸ் எவ்வளவு? வெயிட் போட எவ்வளவு கேலரிஸ் இருக்கு? சுகர் கம்மி தானே அதெல்லாம்? சுகர் இங்க வந்து எப்படின்னு தெரியல, அதெல்லாம் கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்லயே நீங்க அரைச்சீங்கன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமா, கண்ட்ரோல் பண்ண. வீட்டுல அரைக்கிறது முக்கியமா சுகர் கம்மி பண்ணுங்க, ஏன்னா சுகர் வந்து உடம்புக்கு ரொம்ப கேடு. அவரே சொல்லிட்டாரு, அப்படின்னா நீங்க கம்மி பண்ணிருங்க. கம்மி பண்ணுங்க. வீட்டுல அரைக்கிற பீனட் பட்டர் நான் அரைச்சு சாப்பிட்டேன். மிக்ஸி உடஞ்சிருச்சு, அது வேற கதை. ஆனா செம்மையா இருந்துச்சு. எல்லாத்தையும் விட வீட்டுல அரைச்சதுதான் செம்மையா இருந்துச்சு. அந்த டேஸ்ட். நான் வீட்டுல அரைச்சிருக்கேன். நிறைய பவுடர் அரைச்சிருக்கேன் வீட்டுல. நான் வந்து ஜிம்முக்கு போறதுனால நிறைய கேலரிஸ் சாப்பிட்ற மாதிரி இப்போ பொருள் அதிகமாக சாப்பிட்றேன். நீங்களும் வந்து ஜிம்முக்கு போற மாதிரி இருந்தால் கேலரிஸ் பொருள் அதிகமாக சாப்பிடுங்க. அப்பதான் பல்கா கட்டா. நான் வந்து 4 மாசத்துல வந்து 52 கிலோ இருந்து 60 கிலோ ஏறினதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அது என்ன ஐடியான்னு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சொல்றேன். சொன்னாதான் அவரு கொடுப்பாரு, இல்லாட்டி ஒன்றும் கூட. ஆமா, அது வந்து ஒரு செம்ம வே புரோட்டீனுங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சொல்றேன் எப்படி நான் மேக் பண்ணேன்னு. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. என்ன தெரியுங்க, இது இறக்கி வைக்கிறோம்டா. இறக்கி வச்ச முட்டை அப்படியே தூக்க போறியா? தம்பிக்கு கொஞ்சம் அறிவு அதிகம் போல, அதனால கிளாத் எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இறக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட் மேல ஏத்தியாச்சு. நெக்ஸ்ட் மில்க். இப்போ முட்டையை வந்து ஒரு சோயா பீன்ஸ் நம்ம இது பண்ண மாதிரி பாத்துக்கோங்க. சோயா பீன்ஸ் செம்ம புரோட்டீன். 100 கிராம்ஸ்க்கு கிட்டத்தட்ட 52 கிராம்ஸ் புரோட்டீனே இருக்கு. ஆமா, என்ன மாதிரி சோயா பீன்ஸ் 1 கிலோ வாங்கிங்களா? பாத்தீங்களா? 1 கிலோ கம்மி தாங்க ரேட்டு. எவ்வளவு போட்டுருக்குன்னா 127 ரூபா தான் 1 கிலோ. வெஜ்ல இது செம்ம கம்ப்ளீட் புரோட்டீன் நினைக்கிறேன். நான் நியூட்ரிஷன் அவ்வளவு தெரியாது. இது வேற ஊற வைக்கணும். இது ஊற வைக்கவே மறந்துட்டேங்க. பாத்தீங்களா எவ்வளவு இருக்கு? ஊற வைக்காம எப்படி போட போறீங்க? இதை ஃபர்ஸ்ட் ஊற வைக்கணும். இதுக்கு ஊற வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா தண்ணி பிடிக்கணும். பாத்தீங்களா அழகா செட்டப் எல்லாம் பண்ணிருக்காரு. நம்ம ரூம் அப்படியே நம்ம ரூம் டூர் கட்டுமே எப்படி இருக்கு பாருங்க. அங்கதான் அவரோட லிமிடெட் எடிஷன் ஹெல்மெட்னு சொன்னாரு. அதுல டெட்பூலோட இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த ஹெல்மெட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பேகு, ஊட்டிக்கு போனா ஒரு வேலை போட்டு ஊட்டிக்கு போக நினைக்கிறேன். போனா நமக்கு யூஸ் ஆகும், அதனால இங்க இருக்கு. பெல்ட் அழகா மாட்டிருக்கு. உனக்கு யூஸ் ஆகுமாடா? ஆமா, எனக்கு யூஸ் ஆகும். நீங்க ஊட்டிக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா வானம் கெட்ட பல. தயவு செய்து தம்பி மாதிரி காதெல்லாம் பண்ணாதீங்க. காதோலே வேண்டாம், அந்த கன்றாவே வேணாம். பேசாம போயிருங்க. வேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஒரு நல்லா போயிருந்தா நேரம் இந்த வாய் இப்படி பேசிட்டு இருக்காரு. சொல்றேன் அப்படி இருக்க. பொய் சொல்லாதுடா. இவன் பொய் சொல்றாங்க, நம்பாதீங்க. எங்க எதுவும் எனக்கு யாரும் இல்லைங்க. ரஜினி டைலாக் தான் என்னது, ரஜினிக்கு யாரோ கால் வருதா? பெங்களூர். எனக்கு யார் கால் பண்ண போறான்? ஒரு நிமிஷம் இருங்க.
இப்பதானே சொல்லிட்டு இருந்தாரு கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்ணி எப்படிடா செல்லம் தூங்குனியா சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி அந்த வாய்ஸ் இல்ல, கேட்கணும். அது எப்படி ஒரே நிமிஷத்துல வந்து போன் பேசி ஒரே நிமிஷத்துல கால் கட் பண்ணணும்னு தெரியல. தம்பி ரொம்ப இந்த வீடியோல ஆக்சுவலா தெரியாதுல்ல, 1 மணி நேரம் பேசியிருக்காரு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இங்க லைவ்ல வரவங்க கூட 1 மணி நேரத்துல நாங்க சோயாபீன்ஸ் வந்து ஊர்ல ஒரு அப்படியே விட்டுட்டு போயிட்டாருங்க. கால் அந்த வேகத்துல என்ன பண்றது தெரியுமா, அப்படியே பொண்ணு பிடிக்கிட்டு ஓடிட்டாரு. சரிங்க. பாத்தீங்களா, பின்னாடி கூட திரும்ப மாட்டாரு. வெக்கம். ஐயோ ஏன்டா இப்படி பண்ற? யாரு? உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான் போடுறான். இல்ல, அவங்க இங்க இல்ல, கனவுல இருக்காங்க. இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்க காலேஜ்ல இருக்காங்க. காலேஜ் என்ன சொன்ன? காருண்யா. காருண்யா காலேஜ்ல. காருண்யா அவங்க ஆள் பேர் என்னமோ சொன்னா, நான் உங்களோட இன்ஸ்டா ஐடி வேணா சொல்லுங்க தரேன், நீங்க பேசுங்க. ஓகே, முட்டையெல்லாம் எடுக்கிறாரு. அவ்வளவு சூடா இருக்கு. ஆமா, ஆனா சூடா இருக்கும்போது உடைச்சா டக்கு டக்குன்னு உடஞ்சிரும். நீங்க வந்து டெய்லியும் வந்து உங்களுக்கு ஒரு 11 இந்த மாதிரி ஒரு கேலரிஸ், நான் இந்த இதுல வந்து என்னென்ன சேர்க்க போறேன்னா, ஒரு கேரட்டு, தக்காளி, வெங்காயம், அப்புறம் முட்டை. உங்கள்கிட்ட இருந்துச்சா அந்த குடமிளகு பேர் என்னது? குடமா கேப்சிகம். அது வந்து சேர்த்துக்குங்க, அதுவும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சோயாபீன்ஸ், முட்டை, அப்புறம் உங்களுக்கு தேவையான மசாலாம் போட்டு ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பரான வே புரோட்டீன் செம்மையா இருக்குங்க. அது வந்து டெய்லி ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டு பாருங்க. நான் ரெகுலரா சாப்பிட்டேன். அது வெயிட் போறதுக்கு எனக்கு வந்து இன்னொன்னு மெயின் காரணம் தயிர் சேர்க்க மாட்டேன். நினைக்கிறேன். அது தயிர்லாம் வந்து சில தயிர் வந்து நேச்சுரல் வீட்டுல வச்சிருக்க தயிர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க. நான் இப்ப இதான் பண்ண போறேன். இப்ப சோயாவை ஊற வச்சதுக்கு அப்புறம் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுல இருந்து அந்த வெள்ளையா தண்ணி வரும், அதெல்லாம் போகணும். அது போனாதான் அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த சத்தெல்லாம் ஃபுல்லா கிடைக்கும். ஆமா, அது ஒண்ணு உண்மைதாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நல்லா சோயாவெல்லாம் வந்து ஒரு டைம் 2 டைம் கழுவிக்கிங்க. அது எப்படி இருக்குன்னு யாருக்கு எப்படி இருந்துருன்னு தெரியாது. ஐயோ பால் எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்க. என்ன ஐயோ பால் பங்குது. அவர் என்னென்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியலங்க. இந்த ட்ரெஸ் வேற ரொம்ப ஒரு பல்கியா இருக்கா, ஸ்கர்ட்டிங் ஃபார்மல், அதெல்லாம் மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் சுத்திட்டு இருக்கேன். தம்பி பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா ஜாலியா இருக்கா. சரி அப்பா எப்பா முட்டை இந்த மாதிரி முட்டை யாரும் வாங்காதீங்க. லைட்டா முட்டை டேமேஜ் ஆகிற முட்டையில எதுவும் வாங்காதீங்க. இந்த முட்டை உப்பு தண்ணியில போட்டாலும் வெடிக்கிற முட்டையில வாங்காதீங்க. ஆனா அதை எப்படி பாக்குறது? அங்க கடையில உப்பு தண்ணியில போட்டு பார்க்க முடியாது. முடியாதுதான். இருந்தாலும் நீங்க ஒரு இடத்துல வாங்குங்க, அது அங்கேயே ரெகுலர் வாங்குங்க. இப்ப நான் ஒரு இடத்துல வாங்குறேன், அந்த இடத்துல வாங்கினா முட்டை வந்து வெடிக்கிறது இல்லை, அப்ப அங்கேயே வாங்குங்க. ஓகே, நான் ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸை கண்டுபிடிங்க, அப்புறம் முட்டையை பல்கா வாங்க. முட்டையை வாங்க. முட்டை நீங்க வந்து நீங்க வே புரோட்டீன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 முட்டை சோயாபீன்ஸ் எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்குங்க. ஆமா, நீங்க ஜிம்முக்கு போறீங்க, நான் வெயிட் எனக்கு ஏற்றணும் அப்படின்னா நீங்க வந்து அதிகமா வந்து சிக்கன் சாப்பிடணும், அது சாப்பிடணும், வே புரோட்டீன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வே புரோட்டீன் எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு நாளைக்கு 5 முட்டை சோயாபீன் சாப்பிட்டாவே போதும். நீங்க ஈஸியா வெயிட் ஏற்றலாம். நீங்க வெயிட் ஏற்றணும்னு வச்சுக்கவே, நம்ம தம்பி பரணி ஒரு சேனல் வச்சிருக்கான். நம்ம தம்பி பரணி சாம் அவங்க 2 பேரும் முட்டையை போட்டு சாரிங்க பேசிக்கிட்டே முட்டையோட கிரி பார்த்தீங்க எப்படி ஆகி போச்சு. சரி, எங்க விட்டேன்? பரணி சாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பசங்க 2 பேரும். செம்ம பசங்க, சீரியஸா ரொம்ப கேரானி பசங்க. நீங்க அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட சேனல் நீ பாருங்க. ஐயோ கேமரா தூக்கல லைட்டா. அவங்க சேனல்ல போய் பாருங்க. பரணி வந்து வெயிட் கம்மி பண்றதுக்கு வீடியோ போட்டிருப்பான், ஷாம் வந்து வெயிட் ஏத்துறதுக்கு போட்டிருப்பான். செம்மையா போட்டிருப்பாங்க, பயங்கரம் வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, கொரியன்காரு. அவனு சேனல் ஓப்பன் பண்ணிருக்கான். அவன் சேனல்ல போய் பாருங்க, சூப்பரா வீடியோ போட்டுட்டு இருக்கான். அவன் என்ன கண்டென்ட் போட்டுட்டு இருக்கான் எனக்கு மறந்துச்சு. அவங்க வந்து மோட்டிவேஷனல் வீடியோஸ், ப்ரூஸ் லீ பத்தி. அப்புறம் நண்பா சாரி நண்பா, நீ என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியல, மறந்துட்டேன். நிறைய மோட்டிவேஷனல் திங்ஸ் போடுறாரு, செம்மையா மைண்ட் செட் எல்லாம் டெவலப் பண்றதை பத்தி பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவங்களோட சேனல்ஸ் எல்லாம் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்ணி விட்றோம், கண்டிப்பா போய் பாருங்க. என் ஃப்ரெண்டோட பேர் சொன்னா என்னன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்கா வீடியோ கட் ஆகுது. ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகி போச்சு. ஐபோன் வாங்குற எல்லாத்துக்கும் அது பிரச்சனையே இருக்கு, ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுறது. ஆமா, 4K எல்லாம் எடுத்துட்டு 4K இதெல்லாம் 4K பிரிண்ட் தாங்க எல்லாமே. ஆனா 4K மாதிரியே தெரியுது சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நாங்க ஷூட் பண்ணோம் விஜய் அண்ணா பத்தி ஒரு ஷூட் எடுத்தோம். ஒருத்தட்ட ஃப்ரெண்டு, அவனும் ஃப்ரெண்டு தான், தமிழ் பையன். அந்த பையன் வீடியோ எடுத்து கொடுத்தா வந்து வீடியோல எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ட்ரிம் ஆகி போச்சு, மாதிரி புள்ளியாயிடுச்சு.
வீடியோ வந்து 4K பிரிண்ட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. தயவுசெய்து யாரும் ஐஃபோன் எடுக்கணும்னு யோசிச்சு எடுங்க. தயவுசெய்து கேமராவே எனக்கு தெரிவிக்குங்க. ஃப்ரண்ட் கேமரா ஓகே, பேக்ல நீங்க எப்படி சொல்றதுன்னா நீங்க சினிமாட்டிக்லாம் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா நீங்க வந்து நார்மல் கேமரா எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி நைட் நேரத்துல மாதிரி பிளர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அது எடுத்து அந்த ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா இருக்க மாதிரி இருக்கு. சத்தியமா ஐஃபோன் வெறுக்கிறேன் நான். ஐஃபோன் யூசர் நானே சொல்றேன், ஐஃபோன் வெறுக்கிறேன். எப்படி சொல்றீங்க? ஆண்ட்ராய்டு யூசர் சீரியஸுங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பேட்டரி நல்லா இருக்கு, பேட்டரி தான் இதாங்கிற சொல்றாங்க. ஆனா எனக்கு பேட்டரி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல பேட்டரி தாங்குது. எனக்கு ஒரே பிரச்சனை வந்து எல்லாம் கேமரா தான் வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கேமரா நல்லா இருக்கும், பேட்டரி தான் வீக்கா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா பேட்டரி நல்லா இருக்கு, கேமரா வீக்கா இருக்குங்க. நான் என்ன போன் வச்சிருக்கேன்னா ஐபோன் 15 பிளஸ் வச்சிருக்கேன். சரி, 15 பிளஸ்ல இந்த பகல் டைம்ல சூப்பரா, பகல் டைம் வீடியோ தரமா இருக்குங்க. நைட் எங்கேயாவது வீடியோ இருக்கும் போது லைட் வெளிச்சம் இருந்தாலுமே ஒரு மாதிரி வீடியோ பிளர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அங்கங்க ஷேடோ தெரியும். அதனால ஐபோன் வேணாங்க. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? ஏங்க சீரியஸா, அதனால தான் வந்து இன்ஸ்டா 3 கோப்ரா 15 எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஐயோ பால் ரொம்ப நேரம் கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப பால் கொதிச்சிச்சுன்னா வேற வேலை அவ்வளவுதான். பால் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உள்ள போட்டுருன்னு நினைச்சேன். அப்படியே உள்ள போட்டுருன்னு நினைச்சிட்டாவே அவ்வளவுதான். அப்படி அதை சாப்பிடுங்க. அதை சாப்பிடணும். அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன வேலை இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டோம்னா சோயாபீன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துட்டு பாருங்க. சோயாபீன்ஸ் எப்படி தெரியுமா இருக்கணும் தெரியுங்களா? அந்த பாருங்க இந்த மாதிரி ஷார்ப்டா இருக்கணும், இப்படி இதுக்குன்னா அப்படி வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சுச்சுவேஷன் எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு சின்ன வெங்காயமா இந்த மாதிரி சைஸ்ல ஒரு வெங்காயம் வெட்டிக்கிங்க. தக்காளி, கேரட்டு, உங்ககிட்ட கேப்சம் இருந்துச்சுன்னா, கேப்சம் தானே அது பேரு, கேப்சிகம் அது இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வெட்டிக்கிங்க. அப்புறம் வெள்ளரிக்காய் இருந்தால் வெள்ளரிக்காய் கொஞ்சம் வெட்டிக்கிங்க. என்கிட்ட 2 இல்லை, நான் கடையில் போய் கேட்டேன் இல்லைன்ட்டாங்க. அதனால சரி நம்ம இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வே புரோட்டீன் பண்ணிடலாம். ஆனா இது ஒரு தரமான வே புரோட்டீனுங்க. ஏதோ சொல்ல வந்து எனக்கு அதுவும் பேசவே வர மாட்டேங்குதுடா. நான் என்னமோ சொல்ல என்னங்க என் ஃப்ளோவை நிறுத்தி விட்டுட்டீங்க. உன் ஃப்ளோ நிறுத்திட்டேன். ஆமா, நான் ஏதோ சொல்ல வந்தேன், இப்ப மறந்துட்டேன். தம்பி பேர் தெரியுமா உங்களுக்கு? ஆதிகேசன் பாத்திருக்கீங்களா? சிவாஜி படத்துல பேரு ஆதித்யா. அவ்வளவுதான், ஆதித்யா. சரி, இப்போ முட்டை 2 முட்டை எடுத்துக்கணும். 2 முட்டை தனியா வச்சிருங்க. நீங்க எனக்கு வந்து முட்டை அதிகமா சேர்க்கறது எனக்கு வந்து ஒரு மாதிரி, நீங்க முட்டை உங்களுக்கு வேணா அதிகமா சேர்த்துக்குன்னா முட்டை கம்மியா சேர்த்துன்னா சேர்த்துக்கு, அது உங்க விருப்பம், உங்க தனிப்பட்ட விருப்பம். நான் ஏன் முட்டை கம்மியா சேர்க்கறேன்னா எனக்கு வந்து செட் ஆகாதுங்க. நான் முட்டை வந்து தனியா சாப்பிட்டுருவேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது எதுவுமே அதிகமா போயிடக்கூடாது. ஒரு சேலட்னா இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இருக்கணும். நீங்க வந்து இருங்க, நான் உங்களுக்கு அது எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் இது எடுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சோயாபீன்ஸை நல்லா தண்ணி வடிகட்டிக்கணும். ஐயம்மா பார்த்து வெந்திருக்கும் போலடா, போயிருக்குமோ. நல்லா பாருங்க, நல்லா புளிஞ்சு எடுத்துங்க. தண்ணி இருக்கக்கூடாது, சுத்தமா தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்து தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி தெரியுமா உட்காருங்க, இந்த மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்படி புளிஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணியெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படியே எடுத்து வச்சுட்டு அதை தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். டிஸ்போஸ் பண்ணிட்டு இந்த கப்பை கொஞ்சம் கழுவிட்டு வந்தேன். என்கிட்ட இந்த கப்பு தவிர வேற எந்த கப்பு இல்லை. இது சாப்பாடு பாக்ஸ், சாப்பாடு பாக்ஸ். அதுலயே நிறைய வித்த காமிக்கிறாரு. ஸோ கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி வருதா ப்ரோ? இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் அவர் செம்மையா ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ல எடிட் பண்ணலான்ட்டு இருக்காரு. 4K அவுட்புட் நம்ம எடுத்தா அது மட்டும் போதாது, நீங்க எடிட் பண்ற சாஃப்ட்வேர் பொறுத்தும் இருக்கு. ஏன்னா இங்க இருந்து 4K அவுட்புட் வருது, ஆனா சாஃப்ட்வேர் வந்து எல்லாத்தையும் கம்மி பண்ணிருச்சுன்னா வேஸ்ட். ஸோ இப்போ வந்து அவர் அப்கிரேட் ஆகி டவின்சி ரிசால்வ்ல எடிட் பண்ணலான்னு கத்துக்கிட்டு கிரியேட்டிவ் ஃபீல்டுக்குள்ள இறங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா முட்டையை போடணும் உள்ள. ஃபர்ஸ்ட் இதுல முட்டையை வந்து உள்ள போட்டுட்டு நல்லா கத்தி ஸ்லைஸ் பண்ணிருங்க. சின்ன சின்னதா இப்படி சின்ன சின்னதா ஸ்லைஸ் பண்ணிருங்க. கையில வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து அந்த மாவுல கையில போடும். அதனால வந்து என்ன ஆகுனா, நீங்க அப்படி சின்னதா பாக்ஸ்லயே போட்டு கட் பண்ணிக்கிங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து சின்னதா ஆயிடும். இந்த மாதிரி கத்தி போட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கிங்க. குட்டி குட்டியா ஸ்லைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கவே ஒரு சின்ன ஒரு மாதிரி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு முட்டையும் போட்டு இப்படி லைட்டா இப்படியே ஸ்லைஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு வந்துடும். ஓகே, டன். என்கிட்ட அந்த வே ப்ரோட்டீன் காலி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ப்ரோட்டீன் எடுத்துட்டு இருந்தீங்களா சார்? வே ப்ரோட்டீனா நான் அந்த வே ப்ரோட்டீன் சொல்லுங்க, நான் வந்து ஓனா மேக் பண்ணது. அது வந்து எப்படின்னா ஒரு இந்த நேச்சுரலா நாங்களே வீட்டில் மேக் பண்ணது. உங்களுக்கு அது ஐடியா வேணும்னா சொல்லுங்க, நான் டிப்ஸ் தரேன். அது வந்து நான் வெயிட் போடுறது காரணமே அதான். 42 கிலோ 60 கிலோ ஏறினதுக்குமே அந்த வே ப்ரோட்டீன் வரும். அது ஒரு தானியம், அதாவது விதைகள், அப்புறம் டேட்ஸ் நட்ஸ், அப்புறம் மக்கானான்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அது உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும்னா அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லை அந்த ப்ரோட்டீனே வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு தரேன். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அதனாலதான் வெயிட்டே நான் போட்டேன்.
அது ப்ரோட்டீன் மாதிரி தாங்க, வே ப்ரோட்டீன் மாதிரி தான் லைட்டாக வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இப்போ முட்டையை ஸ்லைஸ் பண்ணியாச்சு, 2 முட்டையை ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இது இப்போ சோயாபீன்ஸ் அப்படியே போடக்கூடாதுங்க. சோயாபீன்ஸை சின்ன சின்னதாக போட்டுக்கணும். நீங்கள் மேபி போட்டு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால இப்படியே போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பிச்சு அப்படியே போடுறேன். சின்னதாக போட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு தெரியாது, ஐயோ பெருசாக சோயாபீன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தோணுங்க. அதனால சின்னதாக அப்படியே போட்டுக்கோங்க. அப்படியே முடிஞ்சு இப்படி போட்டிங்கன்னா முடிஞ்சு. இப்படியே குட்டியா எல்லாத்தையும் இப்படி போட்டுக்கணும். பேஷன் ஒரு காலத்துல எடிட்டிங், எஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ். பேசாம வருங்காலத்தை தம்பி என்னோட எடிட்டர் ஆயிரோன்னு நினைக்கிறேன். சான்ஸ் இருக்கு. அப்படி எப்போ என்ன போக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஃபியூச்சர்ல கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டோம்னா தம்பி எடிட் ஆகிக்கிறோம். இவர் மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி இருப்பாரு. அவர் எடிட் அவ்வளவு பெரிய கடவுளா இல்லைங்க எனக்கு. உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் இருக்கா? உனக்கு ட்ரீம் என்னடா இருக்கு? இருந்துச்சு, சொல்லு, சும்மா சொல்லு, அண்ணன்ட்ட சொல்லு என்ன ட்ரீம் இருக்குன்னு. இப்போ வந்து எனக்கு ட்ரீம் வந்து அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும். சரி, அதை தாண்டி வேற என்ன ட்ரீம் இருக்கு? அதை தாண்டினா வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றது இருக்கு. எனக்கு இலான் மஸ்க் கூட கம்பீட் பண்ணணும். ஸ்பேஸ் எக்ஸ் விட ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு டஃப் கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கனவு. அதுக்கப்புறம் ரொம்ப பவர்ஃபுல் ஆகணும். நான் இப்படின்னு நினைச்சா எல்லாம் நடக்கணும் அந்த அளவுக்கு. அப்புறம் அண்ணனுக்கு அந்த 55 லட்சம் என்னமோ பைக் இருக்கு, அது வாங்கி தரணும். எனக்கு இப்படி யாருமே சொன்னது இல்லைங்க, எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. சரிங்க, சோயாபீன்ஸை இது பண்ணியாச்சுங்க. சோயாபீன்ஸ் போட்டு தனியா வச்சுக்கணும். அது கூட அப்புறம் தக்காளி, கேரட்டு, வெங்காயம் இது அப்படியே உள்ள கொட்டி, அதான் என்கிட்ட வந்து வெள்ளரிக்காவும் இதுவும் இல்லை, என்னடா அது பேரு, கேப்சிகம் இல்லாதனால எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்போ இதை கொட்டி விட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டு இப்போ இது நல்லா கொஞ்சம் கிண்டிக்கணும். நான் ஸ்பூன்ல தான் கிண்டணும், நான் என்னமோ போட்டு இதுல கத்தியில இது பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த பட்டர் பீனட் பட்டர் போட்ட பிரெட்டை சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் தயிரை வந்து சாப்பிட மாட்டாரு, சாப்பிடலாங்க, கடைசியெல்லாம் சாப்பிடணும். அதனால வண்டி வாட்டர் பண்ண இது சேலட்டுக்கு கொஞ்ச நாள் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு போய் வண்டி வாட்டர் ஸ்டெப் பண்ணிட்டு வந்துடலாம். அது எங்க போய் பண்ணுவோம்? வண்டி பக்கத்துல அந்த பக்கத்து ஏரியாவில் விட்டு வந்துருக்கா, அங்கேயே பைப் இருக்கு, தண்ணி பைப் இருக்கு. அவ்வளவுதாங்க. பாருங்க, இதுல வந்து கொஞ்சம் தயிர் கொஞ்சம் விட்டுருங்க. தண்ணி ஊத்தாதீங்க, தயவுசெய்து தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா வந்து தக்காளியில கொஞ்சம் ஈரமா இருக்கும், சோயாயில ஈரமா இருக்கும். அந்த வாட்டர் போதும், அந்த வாட்டரே போதும். நம்ம தயிர்லயே வந்து தயிர் வந்து எங்கெங்க ஒரிஜினல், எங்கெங்க தயிர்ல வந்து ஃபுல் தயிரா வருது, அதுலயும் தண்ணி தாங்க வருது. ஒரிஜினல் தயிர் எதுவுமே இல்லை. அதனால அதுக்கப்புறம் தயிர் சேர்த்தாச்சு. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் பெப்பர் சேர்த்துக்கணும். பெப்பர் அப்புறம் லைட்டா சால்ட்டு. உங்களுக்கு வேணா சால்ட் சேர்த்துக்குங்க, நான் சால்ட் மட்டும் சேர்த்துருவேன். அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது காரத்துக்கு வேற ஏதாவது வேணும்னா போட்டுக்கங்க. நம்பிக்கையான சால்ட், கரெக்டா நம்பிக்கையான சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சால்ட்லாம் நீங்கள் சேர்த்துறாதீங்க, சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க போதும். அதை சேர்த்து முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு வேணா காரம் ஏதாவது இருந்தால் சேர்த்துக்குங்க. எனக்குலாம் காரம் எதுவும் செட் ஆகாது, நான் காரமே சாப்பிட மாட்டேன், அதனால நான் காரம் எதுவும் சேர்த்துக்க மாட்டேன். உங்களுக்கு வேணா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அப்புறம் கறி மசாலா, மிளகாத்தூள்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்துங்க. எனக்கு சேர்த்தாகாது, அதனால நான் வந்து இதோட சேர்த்து நிறுத்திக்கிட்டேன். இதோட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் போட்டு இதை இது பண்ணணும். இது வந்து ஒரு ஷேக் பண்ணிடணும். அது ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனை கழுவணுமா? இந்த ஃபோனை கழுவணும். ஏன்னா நம்ம பீனட் போட்டோம்ல, அதனால ஃபோனை கழுவணும். டேஸ்ட் மிக்ஸ் ஆயிரும்ல, அதனால ஃபோனை கழுவிடுவோம். நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் போட்ட ஒரு சட்டையை போட்டிருக்காரு, இப்பதான் பாக்குறேன். எனக்கு வந்து நேச்சர்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேச்சர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து அனிமல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதாவது இந்த ஒயிட் அமனி அனிமல்லாம் ரொம்ப பிடிக்கும். மயில், அதெல்லாம் மயில், அதாவது வந்து மயில் விட எனக்கு சிங்கம், புலி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விலங்குனா புலி தான். எல்லா விலங்கும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது என் ட்ரீமே வந்து, என்னோட ட்ரீம் என்ன தெரியுமா, மசைமாரா காடு போகணுங்க. எல்லாரும் வந்து எல்லாம் வந்து லடாக் போகணும் பாருங்க. எனக்கு மசைமாரா காடு போகணும் ஆசை. மசைமாரா காடு எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கென்யா, மசைமாரா காடுலாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, சேலட் ரெடி. இவர் கூட வேணா போயிட்டு வாங்க, அது ஒரு வீடியோ நீங்க கேமியோ பண்ணலாம் இந்த யூடியூப் சேனல்ல. ஆமா, கேமியோ பண்ணேன். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவேன். அவ்வளோதாங்க, சேலட் ரெடி. இது சற்று நேரம் ஊற வைக்கணும்.
ஏன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். நான் ஏன் ஊற வச்சு சாப்பிட்றேன்னா அப்பதான் இந்த தயிர் இந்த முட்டையை வந்து அதோட என்ன சொல்லுவாங்க இந்த கிறிஸ்பிலாம் இருக்குதுல்ல அது போயிட்டு வந்து நல்லா ஊறுச்சுன்னா வச்சுக்கோங்க நல்லா டேஸ்டா இருக்கும். ஆனா 10 நிமிஷம் ஊற விட்டோம். அந்த 10 நிமிஷத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கு. சைட் குவெஸ்ட் முடிச்சுட்டு வந்துருவோம். ஸோ நம்ம ஒரு சைட் குவெஸ்ட்ல போறோம். அங்க போய் தண்ணிக்கு என்னது வாட்டர் சர்வீஸ் கடைசியா அவர் பீனட் பட்டர் போட்டு அந்த பிரெட்டை சாப்பிட்றாரு. ரொம்ப நேரமா சாப்பிடாம வச்சுருந்தாரு. அடிப்படைங்க செம்ம பீனட் பட்டர் பிரெட் எல்லாம் நான் இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 19 இயர்ஸா மிஸ் பண்ணிட்டேன். நானுங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சின்ன வயசுல இருந்து. ஆல்மண்ட் பட்டர் இன்னொன்னு என்னமோ இருக்காமா, எப்போமா போலாமே கொஞ்சம் ஊர்